பொருளாதார சமூக நிலைப்பாடுகள் என்பது ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிறது. ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் அந்த சாதி முழுவதும் வளர்ந்து விட்டதாக அர்த்தம் அல்ல. எந்த ஒரு சாதியில் இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்றவர்கள் அரசு அதிகாரிகளாக பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் குழந்தைக்கு இருக்கிற வாய்ப்பு அதே சாதிக்குள் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைப்பது கிடையாது. அதை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிற அடித்தட்டு மக்கள் வளர வேண்டும். அப்படி அந்த வகையிலும் அதை ஆலோசித்து அப்படிப்பட்ட தீர்வுகளுக்கான அந்த கோரிக்கைகளையும் உள்ளடக்கி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி வரும். அதே போல இப்போது 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் அங்கே வைத்திருக்கின்றோம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக இந்த அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுப்பதற்கான அந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு இணைத்து நடத்த வேண்டும் என்று முன்மொழிந்திருக்கிற இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனைச்செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். இன்னா 40 இனியவை 40 என்பது பழந்தமிழருடைய பண்பாட்டு அடையாளம். நின்றது 40 வென்றது 40 என்பது இன்றைய தமிழர்களின் பெருமிதமாக இருக்கிறது. அது ஒரு கட்சியின் வெற்றியாக மாத்திரம் அல்லாமல் சமூக நீதி என்கிற கருத்தியலின் வெற்றியாக இருக்கிறது என்பதைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் மறு உறுதிப்படுத்துகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனே நடத்த வேண்டும். அதோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பில் மனம் நிறைந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். 1979ஆம் ஆண்டு மண்டல் ஆணையம் ஆரம்பித்தது. 1990இல் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு கடைசியாக 2011இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு 2022ஆம் ஆண்டு ஜூலையில ஒன்றிய அரசின் அமைச்சர் என்ன பதிலளித்தார்? 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு பெறப்பட்ட சாதி விவரங்களை வெளியிடும் திட்டம் ஒன்றிய அரசிற்கு இல்லை என்று சொன்னார்களா இல்லையா? அது என்ன இரட்ட வேஷம்? அங்க ஒரு நாக்கு இங்க ஒரு நாக்கு. உண்மையை பேச வேண்டியதானே. 2011இல் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் ஒன்றிய அரசு அறிவிக்கவில்லை? அப்ப சமூக நீதிக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்று அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். டெல்லி பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் சதீஷ் தேஷ்பாண்டே அவர் எழுதிய கட்டுரையில் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏன் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள்? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் அச்சப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள்? காரணம் என்னவென்றால் இப்பொழுது ஆளும் 1% யார் என்பது உண்மை உலக மக்களுக்கு தெரிய வரும். ஆகவே இதை கண்டு நடுங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். இந்த ஒன்றிய அரசு இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் ஒரு நாள் வரலாறு வெல்லும் என்று எழுதியிருக்கிறார். அதே போன்று பேராசிரியர் பத்ரி நாராயணன் கோவிந்த் வல்லபாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அலகாபாத்தில் இருப்பவர் எழுதியிருக்கிறார். இவர்கள் சமூக நீதி, அரசியலமைப்பு சட்டம் இதை பின்பற்றினாலே இவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தலாம். ஆனால் இவர்கள் சொல்லும் எல்லா கருத்துக்களையும் தான் இன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார். அதை நாங்கள் வழிமொழிகிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் பரப்புரையில பேசும்பொழுது சொன்னார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் எந்த பேதமும் இல்லாமல் சமூக நீதி நிலைநாட்டப்படும், சமூக நீதிக்கான கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரிக்கிறது, வரவேற்கிறது. மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாமா என்று
முதலமைச்சர் அவர்களே குறிப்பிட்டார்கள் நடத்தலாம் என்று. பீகார் அரசு நடத்தியது. அதில் ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால், அங்கு 15 விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய பொது பிரிவினர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் EWS 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் 63 விழுக்காடு இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியானது. இந்த அடிப்படையிலே பீகார் மாநில அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான, அதாவது அந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 65 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கி சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றினார்கள். ஆனால் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.